இதனால தாங்க இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த கடவுளே அஜித்தேன்ற கோஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு அஜித் குமாரே வெளியிட்டு இருக்காரு. அதுல அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்துல முக்கிய நிகழ்வுகள்ல பொது இடங்கள்ல அநாகரிகமா தேவையில்லாம எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே அப்படின்ற கோஷம் என்னை ரொம்ப கவலையடைய செய்யுது. அந்த கடவுளேன்றத கூட அவர் கடவுளேன்னு எழுதல, காணு போட்டு டாட் தான் வச்சிருக்காரு. என் பேருக்கு முன்னாடி எந்த ஒரு அடமொழியும் சேராம என் பேரா கூப்பிடத்தான் நான் விரும்புறேன். மத்த எந்த ஒரு அடமொழியும் எனக்கு தேவையில்லை, அதை நான் விரும்பவும் இல்லை. அதனால இந்த பொது இடத்துல மக்கள் கூடுற இடத்துல இந்த மாதிரி அசௌகரியத்தை ஏற்படுத்துற மாதிரி கோஷத்தெல்லாம் எழுப்பாதீங்க. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை நான் அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். அதை விட முக்கியமா ஒரு லைன் சொல்லியிருக்காரு, என்னோட இந்த கோரிக்கைக்கு உடனடியா நீங்க மதிப்பு கொடுப்பீங்க நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இவர் அடிக்கடி சொல்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு, யாரையும் புண்படுத்தாம கடினமா உழைங்க, உங்களோட குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கங்க, சட்டத்தையும் மதிச்சு நல்ல குடிமக்களா வாழுங்க. கடைசியா வாழ்த்து சொல்லியிருக்காப்புல, உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் நல்ல வாழ்வு அமைய என்னோட வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு மனுஷன் தூக்கி உச்சத்துல உட்கார வைக்க ரெடியா இருக்கிற ரசிகர்கள் இருந்தாலும் எதுவுமே எனக்கு வேணாம். என் வேலை நான் நடிக்கிறது, நான் நடிக்கிற வேலையை பாக்குறேன், பிடிச்சா படத்தை வந்து பாருங்க, நீங்க உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்க அப்படின்றத ஆரம்பத்துல இருந்து இப்ப வர சொல்லிட்டு இருக்காரு. அவரோட இந்த வார்த்தைகளுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்க நான்